என்னுடைய மனைவியை கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று உத்தரவு வாங்கிக் கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். ராதா ரமணமே கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய கோவிந்தா கோவிந்தா. தந்தையும் கண்டு இவர் கருங்குழல் கண்ணீர் அத்தனை மறை பயன் காண்பார். சுதைவிலால் எழுமலையை தளத்திடத் துகுனிலால் எழுமுற்றில் இதயம் மாமலர் கலிக்க நின்று அன்பினோடு இயல்பாலம் எதிர்வோடி இதயமாமலர் கலிக்க நின்று அன்போடு இயல்களும் எதிர்வோடி உதயகாலம் மலர்மிசை அழியன ஒரு கணிந்தனில் வந்தார். அப்படியே பாண்டு மன்னனுக்கு குந்தி தேவிக்கு அதன் பின்பு சுயவரம் நடத்த மாந்திர தேவி குந்தி தேவி திருமணம் செய்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் அரண்மனையில் இருப்பவர்கள் யாருக்கு பட்டம் சூட்டுவது என்று ஒரு பிசுபிசுப்பு ஆரம்பமானது. அதை விட்டு தர வேண்டும் என அந்த வார்த்தை எடுத்தாலே என்னென்ன தூள் பறக்கும் தெரியாத அந்த திருவிழாட்டியம் பண்ணுகின்ற அட்டகாசம். அதனால ஏதாவது ஒரு வழி செய்வோம். இதுக்கு முன்னாடி என்ன செய்தாரு, திக்கு விஜயம் என்று சென்றார். ஜனனி சொல்றா என்னன்னு, ஏ பாண்டு, நீ அடிக்கடி எல்லா நாட்டையும் போய் பார்க்கணும், அவங்க கிட்ட போயிடணும், எல்லாத்தையும் வென்று வரணும் அடிக்கடி சொல்லுவல்ல, அந்த மாதிரி போய் வாய அங்கே லைட்டா சொல்றான். அதே போல அத்துணை நாட்டுக்கும் சென்று அனைவரையும் வென்று பொருள்கள் அத்தனையும் குவித்து குட்டினார் இந்த அஸ்தினாபுரி அரண்மனையில்.
இதை விடுக்கலாம், அண்ணனுக்கு கொடுக்கலாம், அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற நல்ல எண்ணத்திலே தான் இரண்டாவதாக இந்த காட்டுக்கு செல்கிறார். யாருன்னா ஒருவன் இந்த வயிறை ஒரு பூரன் நான் பட்டாதார வாங்கியிருந்தாலும் வாங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கும். நானே சொல்ல மாட்டேன். அப்படி ஆசைகள் அதிகமாகிடுச்சு. எவ்வளவு மனது பாருங்க. அந்த பாண்ட மன்னன் கௌரவமாக அந்த அசுராபுர பட்டணத்தை விட்டு சென்றதினாலேதான் அவர்களுக்கு கௌரவ மன்னன் என்று பெயர் வந்தது. பாண்டவர்கள் என்பது அந்த பாண்ட மன்னன் மூலமாக தோன்றியதினாலே பாண்டவர்கள் என்று பெயர் வந்தது. அது ஒரு புறம் இருக்க, இவர்கள் காந்தாரியும் தன்னுடைய அண்ணன் திருதராட்டிரமும் இவருக்கும் தாய் மாமன் தானே ஜனனியிடம் அத்தனை பேருக்கும் உத்தரவு வாங்கிக் கொண்டு நாங்கள் சில காலம் அந்த காட்டிலே நிறுத்தி விட்டு வருகிறோம், அமைதியாக இருக்க வேண்டும் என்று எனக்கு எண்ணம் தோன்றுகிறது அண்ணா, நான் போய் வருகிறேன், அதுவரை இந்த அசுராபுரத்தை எந்த குறைகளும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து வர வேண்டும் என்று அந்த தன்னுடைய பட்டம் சூட்டிக் கொண்ட அந்த அரசாங்கத்தை அவரிடம் தன்னுடைய அண்ணனான திருதராட்டிரமும் ஒப்படைத்து மாத்திரை குந்தி பாண்டு 2 பணியாட்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கூடாரம் அமைத்து சமையல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இது எல்லாம் கொண்டு சென்றார்கள். திருமணம் செய்துவிட்டு திங்குவிதம் சென்றீர்கள். இப்பொழுது காட்டுக்கு செல்லலாம் என்று அழைத்து வந்து இங்க நடுக்காட்டிலே காவலாளிகளுடன் விட்டு நான் வேட்டையாடி செல்கிறேன் என்று கூறுவீர்களே, இது என்ன நியாயம் என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படி என்று இவர்களிடம் ஒரு கூதல் வாங்கிவிட்டு சென்றார்கள். அந்த காட்டிலே போகிற போது சில விலங்கினத்தை வில்லால் அடித்தார்கள். உற்று நோக்கி பார்க்கிற போது 2 பெண்மான் ஆண்மான் அழகாக அந்த இன்பத்திலே இருக்கிறது. இவர் பார்க்கிற போது ஒரே ஒரு மான் நின்று இருக்கிற போல இவர் கணக்கு போச்சான். அப்படியே எடுத்தாரு, வெளில 4 கூட்டினாரு, அம்ப எழுதினாரு, குறி பார்த்து அடிச்சாரு. அது வயிற்றிலே போய் அந்த அம்பு குத்தினது. பெரியோர்களே, அம்மா என்ற ஒரு பெரிய குரல் வந்தது. வந்த உடனே ஒரு ஆண் பெண்ணாக நிற்கிறார்கள். இந்த முனிவர் என்று பெயர். பெரியோர்களே, அவருடைய மனைவியும். ஏன்னா முனிவர்கள் இன்பத்துக்கு ஆசைப்படக்கூடாது, ஆகையினாலே மாண்புறு கொண்டு இருக்கிறார்கள் பெரியோர்களே. அந்த நேரத்திலே விடுகிற போது ஆண்மான் இறந்தது, பெண்மான் என்ற பாண்டு மன்னனுக்கு சாபப்பட்டது. பெரியோர்களே, நாங்கள் இருவரும் முனிவராக இருந்து இன்பத்தை அனுபவிக்க கூடாது என்ற எண்ணத்திலே மாறாத உருவம் கொண்டு மாறி நாங்கள் எப்பொழுது இன்பமாக இருக்கிற பொழுது நீ அம்பு எழுதி என் கணவரை கொன்றாயோ, அதே போல உன்னுடைய மனைவியுடன் நீ இன்பமாக இருக்கிற
வீசனால இருக்குது வேணாலே போடலாம். அது ஏதோ ஒரு நீட்டா குச்சி இருந்துருக்கும் அதை வச்சுன்னு. அதுதான் இப்ப கூட ஆண்கள் எல்லாம் அந்த இடது கால் பெரிய விரல்ல பட்டாதான் அந்த வேலைக்கு போகக்கூடாது என்ற சாஸ்திரம் அங்கிருந்து வந்தது. அப்படி அவன் மன்னன் வந்து இந்த பாண்டு மன்னன் வருகிறான். அந்த கூடாரத்தாலே குந்தியும் மாத்திரையும் அழகாக அலங்கரித்துக் கொண்டு அந்த இடத்தையும் பூவாலே அலங்கரித்துக் கொண்டு அந்த முதலிரவு எப்படி அலங்காரப்பட்டவர்களோ செய்து வைத்து இருக்கிறார்கள். அக்கா அக்கா அதை வந்து விட்டார் மன்னன், அரசு வந்து விட்டார் என்று ஆவலாக இருவருமாக சந்தோஷமாக பார்க்கிறார்கள் தன்னுடைய கணவன். பாண்டு மன்னன் வந்தான் பெரியவர்களே. அந்த இடத்திலே வந்து என்னென்ன அலங்காரம் இருக்குதே மூளைக்கு ஒன்னா தூக்கி அடிச்சு தூள் வரலாம். எவ்வளவு கொடுமை வருது அந்த இடத்துல. சுவாமி அரசு, நீங்கள் போகிற போது காலில் ஏற்பட்டது இடித்தீர்கள், வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் நீங்கள் இதை மீறி காட்டுக்கு சென்று என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது என்று கேட்கிற போது, அம்மா நான் வேட்டையாடினேன், விலங்குகளை வேட்டையாடினேன், மான்கள் இரண்டும் இன்பமாக இருந்தது. ஆனால் என் கண்ணுக்கு ஒரு மான் கூட தோன்றியது. நான் அன்பை எய்து இரு மான்களும் கிளர்ச்சி செய்கிற போது அன்பு விட்டிருக்கேன். இறந்த அந்த ஆண்மான் பெண்மான் இருவரும் எனக்கு சாபம் விட்டது. எப்பொழுது நாங்கள் இருவரும் இன்பமாக புணர்ச்சி செய்கிற போது நீ எங்களை கொன்றாயோ, அதே போன்று உன் மனைவியுடன் இன்பமாக இருக்கிற போது உன்னுடைய உயிர் பிரிய கடவுள் என்று சாபம் விட்டது அந்த மான்கள் என்று கண்ணீர் ததும்ப அந்த பாண்டு மன்னன் தெரிவித்தார் பெரியோரே. அந்த இடத்திலே யோசித்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்ற இடத்திலே இந்த சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும்? பெருமாளே, நாங்கள் என்ன பாவத்தை செய்தோம், இப்படி எல்லாம் எங்களுக்கு நிகழ்வு நடக்கிறது. திருமணம் செய்துவிட்டு திக்கு விஜயம் சென்றார்கள். இப்பொழுது காட்டுக்கு சென்று அமைதியாக இருக்கலாம், அந்த இயற்கை காட்சியை அனுபவிக்கலாம் என்று எங்களை அழைத்து வந்து இங்கேயும் என்னமாக இருக்க முடியவில்லை என்று மனம் வந்தார்கள். வீட்டுல கூட கணவன் மனைவி இருக்கிற போது ஏதாவது ஒரு ரகசியம் வச்சிருப்பாங்க. யாரு? பெண்கள் வந்து அந்த ரகசியத்தை அடுத்த வீட்டு பெண்ணு கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு மனம் புரியும். அப்படி சாபம் வாங்கியது அது தர்மருடைய சாபம். அது 17 நாள் கர்ண பருவம். ஆகையினால இப்படியாவது அவர்கிட்ட சொல்லலாம் நினைக்கிறாங்களா? அப்பப்ப கர்ணனுடைய அந்த சம்பவத்தை சொல்லலாம் நினைக்கிறாங்க. தூர்வாச முனிவர் அந்த 5 மந்திரங்களை ஓதி தந்தாரே, அதை சொல்லலாம் நினைக்கிறாங்க. ஆனா அப்பப்ப வேற ஏதாவது பேச்சு எடுத்து இந்த வாக்கியதாரா பாட்டுங்க. சில நாட்கள் ஓடியது, எந்த ஒரு சம்பவம் இவருக்குள்ள இன்பம் அடையவில்லை. அப்படி இருக்கிற போது குந்தி தேவியானவள் என்ன கூறினாரா? வாங்க, அது உங்களுக்கே பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு கொஞ்சம் மாத்திரை இருக்கட்டும், நம்ம தலைமையா அடிப்படை உட்கார்ந்தாங்க. அப்படி அங்கு அழைத்து கொண்டு சென்றார்களாம். அங்கே இந்த சொன்னான்னு இருக்கும். இப்ப கூட எங்க ஊர் ஏரியில இருக்கான்னு தெரியல. ஸ்கூல் போகும்போது ஒரு பாறை வட்டமா இருக்கும், அதே ரவுண்ட கிணறு மாதிரி இருக்கும். அதுல தண்ணி அவ்வளோ, அதுல கொண்டு குடிச்சா இளநீ மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அந்த தண்ணி அதெல்லாம் கேன் தெரியும். சேனல்ல தான் நான் படிச்சேன் 8வது வரை, அப்புறம் 2வது படிச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்த சொன்ன ஒண்ணு இருந்துதான். இவங்க அந்த பாண்டு மன்னனை மாற்றினார். மனது
சொல்லணுமா, ஏதாவது ஒரு ஆறுதலே சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுற போதுதான் இந்த குந்தைகிட்ட இந்த ரகசியம் சொல்றாரு. மாத்திரைக்கு தெரியாது. அம்மா நான் வந்து இப்படி எல்லாம் செய்தேனே, என்ன காரணம் தெரியுமா? விலங்குகளை வேட்டையாடி விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிற போது 2 மான்கள் புரட்சி செய்கிற போது அப்பையிலே அந்த 2 மானும் உயிர் போற தருவாயிலே நாங்கள் இன்பமாக இருக்கிற போது நீ இல்லை இது எங்களுடைய உயிரை விரித்தாய் அல்லவா? அதே போல் உன் மனைவிகளுடன் நீ இன்பமாக இருக்கிற போது உன்னுடைய உயிர் பிரிக்க கிடவா என்று சாபம் வாங்கி வந்திருக்கிற போது அவர் இருக்கும் போது என்னாலே சொல்ல முடியல. சுவாமி அந்த கவலையை விடுங்க. அந்த கவலையை தீர்ப்பதற்கு என்கிட்டே ஒரு உபாயம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல, என்ன சொல்லு கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் சொல்ல. சுவாமி நீங்கள் என்னை திருமணம் செய்யாமல் இருக்க சிறிய வயதாக இருக்கும் பொழுது நான் 8 வயது குழந்தையாக இருக்கிற போது தூர்வாச முனிவர் என்னுடைய அரண்மனைக்கு வந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், புத்தி போஜனம் பண்ண நல்ல பெயர் எடுக்க வேண்டும், யாகம் வளர்த்த போகிறேன், ஆகையாலே ஒரு பணிப்பெண் வேண்டும் என்று கேட்க என்னுடைய தகப்பனார் என்னை கேளுங்கள், என் உயிரை கேளுங்கள், பெண் என்றால் யாரை அனுப்புவது என்று அவர் கவலைப்படுகிற போது நான் போகிறேன் எப்பா என்று சொன்னேன். சிறிய குழந்தையாக்கி அவரை என்ன துர்வாச முனிவர் அவர் சாபம் கொடுத்து தான் பழக்கம், தவிர மரம் கொடுத்து பழக்கம். ஆகையினாலே நான் பணிவிடை செய்கிறேன் என்று நான் சொல்ல, அப்பொழுது அவருக்கு நான் பணிவிடை செய்தேன். ஒரு வருட காலம் யாகம் நடந்தது. ஒரு சிறிய தகவல் கூட என் மீது கண்டுபிடிக்கவில்லை. நான் தூங்கினதே இல்லை. ஆகையினால இந்த குழந்தைக்கு சாபமும் கொடுக்க முடியல. என்ன பண்ணலான்னு இந்த துர்வாசம் குழந்தை கொண்டு என்னை அருகிலே வா என்று என்னுடைய கையிலேயே பார்க்கிற பொழுது உனக்கு திருமணமான குழந்தை வேற இல்லை. ஆகையினாலே நான் மந்திரங்கள் 4 மந்திரங்கள் ஓதி தருகிறேன். அந்த ஒரு மந்திரத்தை மறைச்சிட்டார். ஏன்னா அங்கேதான் இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி என்று சொல்லுகிற போது அவர் எனக்கு மந்திரங்கள் ஓதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை வைத்து நாம் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது சொல்லுவாங்க, எனக்கு ஆசை இல்லை, ரகசியமா பெண்கள் வந்து சேர்த்து வச்சுருவாங்க. சொல்லக்கூடாது. இதுக்காக கவலைப்படுறேன். நான் வச்சுக்கிறேன் ஒரு 550 ரூபா, அதை எடுத்துட்டு போய் வாங்கிடுவேன். மிஷினுக்கு எண்ணெய் இல்லை, டூவுலருக்கு எண்ணெய் இல்லை, என்ன பண்ணுறது இல்லை. அசிங்கமா நான் யாரை போய் கேட்கறதுன்னு அவர் கவலைப்படுற போது அந்த மாதிரி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும்ல. அதை விட அளவு கடந்த சந்தோஷம் அடைந்தாராம் அந்த பாண்டியன். அப்பொழுது குந்ததேவி என்ன செய்தார்? சரி, அந்த மந்திரத்தை இதே இடத்திலே மாத்திரங்கே இருந்தது. அதை என்ன செய்யலாம்? இருவருமாக நடந்து பேசுகிற போது நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட தர்மத்தை நிலை நாட்டுவது போல ஒரு குழந்தை வேண்டும். அதை யாரை வணங்கினால் அப்பேற்பட்ட குழந்தை பிறகு என்று யோசித்தார் குந்தி. பெரியவர்களே, அந்த பருவாரி இன்னா மாதிரி வளர்ந்த என் பிள்ளைய கொடுக்கூடாது அப்படின்னு சொல்றமே தவிர யமதர்மன் அப்பேற்பட்ட வரம் வாங்கினவன், வரம் வாங்கி பிறந்தவன் யமதர்மன். ஒரு சின்ன இழை அளவுக்கு நம்ம கண் போன்றதே ஒரு செகண்ட், ஒரு வினாடி, அந்த அளவுக்கு அந்த கணக்குல மாறிட்டா கூட மேலே மலை, அவன் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசன அடியிலே அக்னி ஆறு, அப்படியே அந்த மலையை எழுதி வரும். அதே அங்கே அக்னி ஆறு அப்படி அரசாண்டு கொண்டிருக்கிற சாதாரண இடம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அந்த தர்ம நெறிய தவறாமல் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே ஒரு நேரத்தில்
என்ன வேண்டும், என்னை ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்க, ஐயனே நீதி நெறி தவறக்கூடாது, தர்மமே எந்த நேரம் அவன் தர்மமாக தர்மம் செய்ய வேண்டும், தர்ம நீதி தவறக்கூடாது, அப்பேற்பட்ட எங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்க, அதே போன்ற அழகான ஒரு குழந்தை அவருடைய அருள் சக்தியாலே குந்திக்கு பிறந்தது பெரியவர்களே. அதற்கு தர்மர் என்று ஒரு பட்டம் சொல்வோம் பெயர் வைத்து விடுத்தார்கள். அப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அசுராபுரத்திலே 12 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் காந்தாரி. திருதராட்டிரர் என்ன சொல்றான்? காந்தாரி, நீ வயிற்றுல வச்சுக்கிறது இன்னும் பிண்டமா, அது இன்னும் கல்லா மண்ணா? 12 ஒரு பெண்ணுனா 10 மாதம் முழுமை அடைந்தவனே 300 நாள் சுமந்து குழந்தையை பெற்றெடுப்பார்கள். 12 வருட காலம் ஆகிறது, இன்னும் ஒரு குழந்தை பொருட்கள். அது என்ன வயிற்றுல மண்ணா கல்லா பிண்டமா என்ன இருக்கு திட்டம்? அரசே, நான் என்ன செய்வேன்? கர்ப்பமானே, அதற்கு நான் என்ன வழி செய்ய முடியுமா? இந்த டாக்டர் மருந்து வச்சுதான். அப்படி இருக்கிற போது இந்த காந்தாரியானவள் அப்பொழுது என்ன கூறுகிறார்கள்? ஒரு நேரத்திலே காந்தாரியும் திருதராட்டிரனும் திருமணம் செய்து கொண்டு மாலையிலே இரவு நேரத்திலே சந்திரனை பார்த்து ரசிக்கிறாள் காந்தாரியானவள். கண்ணு தெரியலையே, மறந்துட்டானா? யார? திருதராட்டிரன். அரசே, அதுல பாருங்க, பௌர்ணமி எனக்கு இன்னும் ஒரு அழகா அந்த நினைவு காசிக்கிறது. உனக்கு தெரியுதா? அப்படின்னா நான் கண்ணு தெரியாத மறந்து வைக்கிறேன். அப்பொழுது திருதராட்டிரன் என்னை கேவலப்படுத்தணும்னு அவன் நினைக்கல. ரவுண்டா சாப்பிடவே ஒரு தட்டு மாதிரி இருக்க மாட்டேங்கிறான். யாரே? திருதராட்டிரன் காந்தாரி தன்னுடைய மனைவி நினைக்கிறான். ஒரே சிரிப்பு சிரிப்பொழி விடுறான். அப்பொழுது திருதராட்டிரனுக்கு அதிக கோபம் வருது. எனக்கு கண்ணு தெரியல, நான் வச்சுதானே இல்லங்க, வேற எவ்வளவு உதாரணம் சொல்லியிருக்கலாம். சாப்பிட தட்டு மாதிரி ரவுண்டா இருக்கு சொன்னீங்களே, அதனால எனக்கு சிரிப்பு வந்துருக்காங்க. அப்பொழுது அதிக கோபம் அடைந்தார். என்னுடைய கண்கள் இரு கண்களும் பிறவியிலே கூடாத பிறந்ததினாலே என்னை கேவலைப்படுத்தி சிரிக்கிறாயே, அப்படி என்று அதிக கோபமடைந்தான் பெரியோர்களே. ஆகையினாலே நீ பார்க்காத பொருளையும் கண் இருந்தும் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் என்று ஓட்டோட்டமாக பூஜை அறைக்கு சென்று ஒரு வெள்ளை துண்டனை கிழித்து அதை தன் கண்களிலே கட்டி கொண்டான் காந்தாரியானவள். அன்று முதல் கடைசி வரை அந்த கட்டை அழுக்கவே இல்லை. நீங்கள் எதை எதை பார்க்க முடியாதோ அதெல்லாம் பார்த்து நான் என்ன செய்வேன்? யாராவது செய்வாங்களா? இருக்க கூட்டுக்கார கட்டை எல்லாம் கொண்டாடி கண்ணு கட்டிட்டு போவாங்களா? அதனாலதான் இப்ப பொண்ணேட்ல எழுதி அந்த கதையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு அடிப்படையா நமக்கு இப்படிலாம் கணவனுடன் மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்துவது காரணம். ஆகத்தான் இந்த மகாபாரத காவியம் தேசபெருமான் எழுதியுள்ளார்கள். வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய புக்கு பாரபாரதம், வில்லிபுத்தூர் பாரதம், நல்லாப்பிள்ளை பெற்ற பாரதம் 3 பாரதம் இருக்கு. அதுல வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தை நான் பேசியிருக்கேன். அப்படி இந்த இடத்திலே காந்தாரி இரு கண்களையும் கட்டி கொண்டார்கள். அப்பொழுது அந்த இரு கண்களையும் கட்டிக்கொண்டு தன்னுடைய வேலை பணிப்பெண்கள் இங்கே இருக்கிறார்கள், ஓடுகிறார்கள் அந்த கர்ப்பத்தோடு. யார் இங்கே என்று கேட்கிற போது, இனிமே இந்த பிண்டம் என்னால் சுமக்க முடியாது, என்னுடைய அரசர் என்னை கேவலமாக பேசுகிறார், இந்த பிண்டம் வெளியே வர வேண்டும். இதற்கு முன்பாக திருமணம் செய்கிற போது தேசபெருமான் வாழ்கிறார் என்னன்னு 16 பெற்று பெருவாழ்வு வாய்வாயாக என்று நம்ம எல்லாம் இப்ப வாழ்த்துறோம். கல்யாணம் பண்ணோம், ஒரு
ஒற்றுமை புரியவில்லை என்று சொல்லுகிற போது வேசபெருமானை அழைக்கிறார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? வேசபெருமான் வந்து தன்னுடைய மகிமையினால் எண்ணெய் குடங்கள் 100 குடங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த பிண்டங்களை கீழே சிந்திய உதரத்தை அள்ளி 100 குடங்களை நிரப்பினார்கள். கீழே இருந்த அங்கங்க சிந்தி போயிருக்குள்ள அது எல்லாத்தையும் எடுத்து 101 குடத்துல போட்டார். அப்படி போடுகிற போது 100 குழந்தைகள் அதில் இருந்து உருவாகின பெரியோர்களே. அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? இந்த குழந்தைகள் உருவாகின 100 தொட்டி செய்யறதுக்கு முடியல. 100 தொட்டிகள் அந்த அரண்மனை ஆளிலே மாட்டி தொங்க விட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் அந்த 101 குழந்தையும் படுக்க வைத்து விட்டார்கள். பெயர் சூட்டு விழா நடக்கிறது. அப்பொழுது வேசபெருமான் முதல் குழந்தைக்கு துரியோதனன், 2வது குழந்தை யுதுந்தன், துர்ச்சாதனன், துர்ச்சகன், துர்ச்சலன், துர்முகன், பிடிச்சந்தி, விகர்ணன், சலசந்தன், சுலோசனன், விந்தன், அதிவிந்தன், தூர்தசுஷன், சுவாகு, துர்பிரதுஷன், தர்மசுஷன், துருமுகன், துர்புரன், கண்ணன், சித்திரன், உபசித்திரன், சித்ராங்கன், சாரு, சித்ராங்கன், துர்மதன், துர்பிசுஷ்டன், விவிச்சது, விகிடன், சமன், பூர்ணனவன், பத்மநாபன், நந்தன், உபந்தன், சேனாதிபதி, சுடேனன், கண்டோதரன், மகோதரன், சித்திரவாகு, சித்திரவர்மா, சுவர்மா, துர்வேசுனன், அஜுவாகு, மகாவாகு, சித்திரசாயன், சகுடனன், வீமவேகன், வீமபாலன், ஆலகன், வீமவிக்மன், உக்ரயுதன், வீமசரன், கனாகயு, திருநாசுதன், திருஷாவர்மா, திருஷசந்தன், சோமகீர்த்தி, அனுரதன், சராசந்தன், திருஷந்தன், சத்தியகந்தன், சுபசிரவாகு, உக்கிரசரவா, உக்கிரசேனன், சேனானி, மகமூர்த்தி, அபராஜிதன், பண்டிதகன், விசாலாட்சன், புராதரன், திருதுஷ்கந்தன், சுககந்தன், வாதவேகன், சுபச்சகன், ஆதித்ய கேது, வெகுவாதி, நாகத்தன், அனுயாயி, யசஸ்தி, கவசி, தண்டி, தண்டதரன், தனக்கிரகன், உக்கிரன், பீமரதன், வீமன், வீரவாகு, அலோலுவன், அபயன், இரத்தினகம்பன், திருஷதரன், அநாதிருஷயன், உண்டுவேதன், விராவி, தீர்க்கலோஷன், தீர்க்கலாகு, மகாவாகு, வீடகுராகு, கனகாங்கதன், குண்டசித்து, சித்திரகன், 101 ஒரு பெண், அவதான் துர்ச்சலை. அப்படி 101 குழந்தைகள் அங்கே உருவாகினார்கள். ராதாரமண கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தா. இது ஏன் அப்படி ஒரு கோலம் வந்ததுன்னா அன்னைக்கு சொல்லணும். தர்மர் பிறந்த உடனே அடுத்த பீமசேனன் வாயு பகவானை அடுத்து பீமன் என்ற ஒரு பெயரோடு 2வது குழந்தை பிறந்தது. அதுக்கு பின்புதான் இந்த காந்தாரிக்கு செய்து தெரிஞ்சு அவனுக்கு குழந்தை பிறந்து போச்சு, எனக்கு பிறக்கலையே இந்த சம்பவம் நடந்தது. அப்பொழுது இது ஒரு உறவனுக்கு அந்த 3வது பாண்டவன் இடத்திலே தேவேந்திரனை வணங்குகிறார்கள் பெரியவர்களே, குந்தி தேவி. அப்பொழுது என்ன கேட்கிறார்கள்? அந்த வீமனைக்கு கேட்கிற போது நல்ல பலம் உள்ள ஒரு குழந்தை
வேண்டும் என்று கேட்க தேவேந்திரன் நேரிலே தோன்றி அவருடைய அருள் சக்தியாலே அவர்தான் பார்த்திபன், அர்ஜுனன், காண்டீபன், எவ்வளோ பேர் மூணாவது குழந்தை பிறந்தது. அந்த மாத்திரன் அந்த கூடாரத்தில் இருக்கான். கவலைப்பட்டு 2 பேரும் தனியே போனாங்க. 2 மனைவி இருந்தாங்க. அந்த இடத்திலே இவளுக்கு ஞாபகம் வரல. யாரு குழந்தைக்கு பாண்டுமன்னன் சொல்றாரு, உன்னுடைய அந்த தூர்வாசம் கொடுத்த மந்திரத்தாலே 3 குழந்தைகளை வெற்றி விட்டார். ராமலியா மாத்திரை அவளுக்கும் ஒரு மந்திரத்தை 3 மந்திரம் ஒதுக்கான 10 மந்திரம் சொல்லல. அந்த ஒரு மந்திர சக்தியாலே பிள்ளைகள் பிறக்கவில்லை என்றால் மலடி என்று மிகவும் வராமல் கொடைய பெற்றுக்காக வராதை எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் கூட பிள்ளை இல்லாத வீடு சுடுகாடு. அது சாப்பிடுகிற பொழுது சாப்பாடு புழுவுக்கு சமம் என்று இந்த மகாபாரத காவியத்திலே வருகிறது. பெரியவர்களே அடைய சொல்லவில்லை. அப்படி அந்த இடத்திலே பாட்டு மன்னன் மாத்திரை எடுத்து அவளுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கொடு. அவள் வயிற்றிலே 2 குழந்தைகள், குழந்தை பிறக்கட்டுமே, 2 இல்லை குழந்தை பிறக்கட்டுமே என்று கூறுகிற போது அரசே நான் அப்படியே செய்கிறேன், அவளும் யார் என்னுடைய சபைதானே என்று சொல்லு. அப்பொழுது மாத்திராதேவி வரவழைத்து, அம்மா நான் உங்களுக்கு மந்திரம் பாதியை சொல்கிறேன், அதை நீ ஓதினால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லு. அதே போல அந்த மந்திரத்தை முந்தியானவள் மாத்திராதேவிக்கு சொல்ல அவள் அந்த மந்திரத்தை அஸ்வினி தேவர்களை நினைத்து இந்த மந்திரத்தை கூறினாள். 2 குழந்தைகள் பிறந்தது. அவர்கள் தான் நகுல சகாதேவன். 2 குழந்தைகள் பிறந்தது. பெரியவர்களே தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன் 5 குழந்தைகள் பிறந்தனர். 4 மேனி குழந்தைகள் வண்ணமாக இந்த குழந்தைகள் 3 குழந்தைகளாக முன்னோடியில் அந்த குழந்தைகளை கூட விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கூடாரத்தில் அந்த காட்டு அப்ப மறுபடியும் தன்னுடைய மனைவி உடல் இச்சைக்கு இணங்க வேண்டும் என்ற எண்ணம் வாழ்ந்து மனதுக்கு வரல. ஒரு 3-4 வருடங்கள் 5 வருடங்கள் முன்னோடி மாத்திராதேவி என்ன செய்தார்? எண்ணெய் ஸ்நானம் செய்து கொண்டு தலை உடைத்து ஜவ்வாது வாசனை திரவியங்களை தன் மீது போட்டுக்கொண்டு அப்படி ஒரு வாசனையா இருக்கலாம். அந்த முடி இருக்கும், அப்படியே முடி தொடங்கி கீழே இருக்கும். அவ்வளவு முந்தைய விட அழகு பொருந்தியவள் மாத்திராதேவி. அப்படி இருக்கிற போது இவர்கள் இந்த புண்ணியானவர் தன்னுடைய அந்த 5 குழந்தைகளுடைய விளையாடி கொண்டு ஒரு புறமாக இருக்கிற போது மாத்திராதேவி பாண்டு மன்னன் பார்த்தார். வெளிவரும் அழகிலே மயங்கினார். இந்த சாபம் வாங்கினதை 2 பேருமே மறந்துட்டாங்க. பாண்டு மன்னனும் ஞாபகம் வரல. ஏன்னா சொல்லுவாங்க, அதான் சொல்லப்போனா காதலுக்கு தண்ணி அப்படி அந்த இடத்திலே இன்னைக்கு இருவருமே நினைக்கவில்லை. வெளியோட நமக்கு ஆபத்து இருக்கு, உன்னுடைய மனைவியுடன் சேருங்கிற போது நீ வாங்கிய வரம் அப்படியாச்சே நீங்க சொல்லியிருக்கலாம். நான் இப்படி இந்த மாமல்லர் கிட்ட வர வாங்கியிருக்கேன், ஒரு சாபம் கொடுத்துருக்காரு, சாபம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஆசையினாலே நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடுங்க என்ற எண்ணத்தை சொல்லியிருக்கலாம். 2 பேருக்குமே அந்த ஞாபகம் வரல. உடனே என்ன செய்தார்கள்? கணவன் மனைவியாக அன்பு கலக்கலாம் என்று நேரத்திலே அவளை தொட்ட உடனே பாண்டு மன்னனுடைய உயிர் பிரிந்தது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படி இப்படி இருக்கும். அவங்க தள்ளி கொஞ்ச இடத்துல அந்த 5 குழந்தைகளோட முத்து தேவி விளையாடுறாங்க. அக்கா அக்கா நான் என்ன செய்வேன்? பாருங்களே இங்க என்ன நடக்குது, பாருங்களேன்
தாங்க முடியல. அக்காவிடம் மூத்தவளிடம் குந்தியானவர் என்னமா நடந்தது, என்ன சொல்லுமா, என்ன இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கேன், சரியதான் குளிக்கிறேன், ஏதோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் நினைச்சேன் என்னமா நடந்தது, என்ன நடந்தது என்று குந்தி தேவையானவள் ஆனந்தத்துடன் அங்கே கேட்கிற போது, அக்கா இந்த மாதிரி நான் அழகாக அலங்காரித்துக் கொண்டிருந்தேன், அரசு இந்த மாதிரி நானும் அவரிடம் குறைக்கவில்லை, இந்த ஞாபகம் வரவில்லை, அவரும் சொல்லவில்லை. இன்னும் கடந்த நேரத்திலே மன்னர் உயிர் பிரிந்தார் அக்கா என்று சொல்ல, என்னடி இப்படி செய்து விட்டால் நல்ல தெளிவாக தெரியுமே அந்த நடந்த சொல்வோம். நம்ம என்ன பண்ணுவோம், 2 பொம்பளைங்களா நம்ம காட்டுல வந்திருக்கோமே, அந்த படுபாவி எண்ணத்தை மாத்திக்கொள்ள மாட்டான் திருதராட்டியன்னு அவர் கௌரவமா அந்த அரசர் கூட்டிட்டு வந்தாரு. இங்கே வந்தாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம் தானே இங்க அழிச்சு கொண்டு வந்தாரு, கடைசியில இப்படி பண்ணிட்டியே, ஓட்டாவது அறிவில்லையா, ஆம்பளைக்கு அறிவில்லைனாலும் பொம்பளைக்கு அறிவில்லைன்னு பொம்பளைக்கு இருப்பாங்க. அதுபோல உண்டு தேவையானால் அந்த இடத்திலே மாத்திரா தேவி திட்டுகிறார்கள் பெரியோர். அக்கா நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. அப்ப உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது லைட்டா. அந்த குழந்தைகளையும் அத்தனையும் அழைத்து வர சொல்ல இங்க பாண்டு மன்னன் உயிர் வெள்ள அந்த இடத்துல வந்து பாக்குறதுக்கு வராங்க. அவங்க சொல்லினாதான் வேற ஒரு புராணத்துல கிடைச்சிருக்கேன். அவர் என்ன சொன்னாரா, நான் உயிர் நீத்த பிறகு என்னுடைய விரல்கள் இருக்கிறது, அந்த விரல்களை யார் சாப்பிடுகிறீர்களோ நடப்பது நிகழ்வது வருங்கால அத்துணையும் உங்களுக்கு உணர்த்தும் அப்படி என்று சொல்லியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்னொரு பக்கம் இருக்கு, இந்த செய்தி பகவான் கிருஷ்ண பெருமான் அங்கே தோன்றுகிறார்கள். இவர்களுடைய அழைப்புகளை கேட்டு, கண்ணா நாங்கள் என்ன செய்வோம், 2 குழந்தைகளாக இருக்கிறோமே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆகையினாலே நீ இங்கே இருந்தாலும் வரணும், நீ தான் எங்களுக்கு வழி காமிக்கணும் அந்த அழைத்ததாக இருப்பாங்க. கிருஷ்ணபெருமான் வந்தாராம். என்ன ஒரு உயிரை எத்தனை முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வேலையில போய் இவர் வந்து அடைக்கலம் செய்யணுமே, ஈமச்சடங்கு செய்யணுமே என்று காட்டுக்கு விறகு வெட்டுவதற்காக சென்றதாக ஒரு செய்தி. யாரு, சகாதேவனை மட்டும் இந்த சகாதேவன் குந்தி மாத்திராது. 3 பேரும் இங்கே விடுத்து விட்டு தர்மன், வேமன், அர்ஜுனன், நகுலன், பகவான் அத்தனை பேரும் காட்டுக்கு விறகு வெட்டிட்டு இந்த பிணத்தை எரிப்பதற்கு சென்றார்கள். இவருடைய நாட்டிலே விறகு வெட்டினார்கள், போனாங்குடி அவத்தால கட்டினார்கள், தலை மீது தூக்கி கொண்டு பகவான ஒரு சொல்ல சொல்கிறார். அப்படியே லைனா வராங்களாம். பகவான் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி அந்த விறகு தூக்கி வரார். சகாதேவன் இங்க வந்து பாக்குறான். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல 4 பேர் தப்பாடா இப்ப வெயிட்டா இருந்தா அப்படி சொல்லுவோம், நம்ம கீழே போய் இறக்கம் போட்டு அது வெறும் 4 பேரும் சொன்னாங்களாம். பகவானும் அதே அப்பாடா என்னாலும் விட்டுருப்பா இந்த விரல் தூக்கி போன. ஆனா அவர் அந்த விரல் சுமையை தூக்கிட்டு வரும்போது அவர் தலையிலே அந்த விரல் நிக்கல, அப்படியே பறந்து போவாங்க. அதுக்கு சகாதேவன் கேட்டானா, மாமா நீனும் அப்படியே கவலையா போயிட்டு தூக்கிட்டு வந்த மாதிரி எங்களுடைய அண்ணனுங்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. போயிட்டு நீ என்ன தூக்கி நான் வந்து மேல பறந்து போகுது நான் பாக்குறேன். உடனே அழகா இப்படி ஒரு பொண்ணு ஆயிட்டா பொழுது இவன் நம்மளை விட ஜெயிப்பா பொழுது உடனே இந்த குழந்தைய போட்டு இடையே போய் என்னடா பண்ண, அவங்களாம் தூக்கி வந்தாங்க, என் தலையிலே வேற நிக்கல எப்படி தெரிஞ்சு. அப்ப சொன்னானா இவன் சகாதே, ஆமா என்னுடைய தகப்பனார் பாண்டு மன்னன் என்னுடைய விரல்கள்
வந்து இவன் இறங்கியனும் எல்லை குற்றமகனும் படி குணங்களை நிறுத்தும் மற்றவர்களுக்கு கொண்டுருகி மைந்துளார் அப்படி அந்த இடத்திலே இவர் சடங்குகளை செய்து பார்க்க மன்னனை எரிக்கலாம் என்று ஏற்பாடுகள் செய்கிறார்கள் பெரியோர்களே. அப்படி ஏற்பாடு செய்கிற போது மாத்திராதேவி என்ன சொல்கிறார்கள், அக்கா இந்த 2 குழந்தைகளை உன் பிள்ளையாக நீ வளர்ப்பாய். எனக்கு ஏதாவது மூளை இருந்திருந்தா அரசு சாபம் வாங்கியிருக்காரே, அதை நான் யோசித்திருப்பேன். இந்த சம்பவம் நமக்கு நடந்திருக்காது, இந்த நிலைமை நம்ம வந்திருக்காரு. இப்படிதான்